இங்க பாருங்க இங்க பாருங்க நல்ல சக்கக்காய் இதை வச்சுதான் இன்னைக்கு வந்து சூப்பரான மடியில போட்டு கொஞ்சம் போல இருக்குல்ல. சும்மா தனியா வச்சு எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இங்க பாருங்க தமிழ் நியூ இயருக்கு நீங்க எல்லாம் என்ன சமையல் பண்றீங்களா இல்லையா? நான் மா பலா வாழை 3 முக்கனிகளும் வச்சு இன்னைக்கு எங்க வீட்டுல சமையல் கேட்டீங்களா? வந்து மீன் வெட்டு இல்லை, இன்னைக்கு வந்து சக்கை வெட்டு கேட்டீங்களா? அது பலாவோட ஒரு வகை. என்ன இதுல வடை கூட போடலாம், உங்களுக்கு வாழைப்பூ வடை போடுற மாதிரி இதுல வடை போடலாம். லடத்து பிரச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் இல்லை சூப்பராக இருக்கிறேன் மக்கள். இணைவதுன்னா இல்லை சூப்பரான நாள், அட்டிபிளியான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, லண்டனில் வந்து சம்மர் டைம் தொடங்கிருச்சுது. ஆனால் சம்மர் டைம் தொடங்குற மாதிரி ஒரு இதே இல்லை. வெளியே கடையா முஞ்சே காணிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு மேகமூட்டை சூழ்ந்துட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை கட்டிங்களா, இப்போ எதையாவது வாங்கி சமைக்கணும். ஓகே, இங்கே பசங்களுக்கு வந்து ஆண்டன் வேற ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறான். அவனுக்கு ஆர்டரையும் வாங்கிக்கிட்டு சமைக்கிறதுக்கான பொருட்களையும் வாங்கணும். பயங்கர பிஸியாக வந்து லைஃப் எல்லாருக்கும் போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கும் லைஃப் பயங்கர பிஸியாக எங்களுக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ போய் இன்னைக்கு வந்து மீன் சாப்பாடு சமைக்கலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு. கேட்டிங்கன்னா மீன் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு நல்ல சூப்பரான தமிழ் நியூ இயர் சாப்பாடு மாதிரி இருக்க போகுது இது. கேட்டிங்களா? நல்ல காய்கறி தமிழ் நியூ இயர் சாப்பாடு போல. ஆமா, அதனால மீனும் வரும். ஓகே, இந்த நாட்டுல இல்ல, நம்ம நாட்டுல எங்க ஊர்ல எல்லாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வெஜிடேரியன் அந்த மாதிரி ஒரு சமையல் நான் பண்ண போறேன். வழி இல்லாது ஆப்போசிட்டா வாங்க முடியும்னு எனக்கு தெரியல. தக்காளி கூட வாங்கணும். தக்காளி இருக்கு வீட்டுல. ஆப்போசிட்டா வாங்கினாலும் கரெக்டா செய்யணும், அது திறமை. லெட்ஸ் கோ. நான் போயிட்டு வரேன். லெட்ஸ் கோ. இல்ல நீங்க போறீங்க? கடைக்கு போறேங்க சாமான் வாங்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் நம்பர் 2 அங்கேருந்து ஒருத்தன்ட்டு இருந்து வந்துருச்சு இது ஃபோன் கால் எங்கள் ஆண்டன் இருந்து. Can I have a big large meal? Medium or large? Large. இதான் இங்க உள்ள மெக்டானல் பாருங்க. நம்ம ஊர்ல இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல இது நம்ம நல்லா இல்லை மெக்டானல், அது இந்த ஆத்தென்டிக் இது இல்லை. பாபிக்கு சாஸ் அது நம்ம ஊரில் அந்த ஆத்தென்டிக்காக இல்லை. அதாவது அந்தந்த கடைகளில் பீஃப் பேட்டினா அது பீஃப் பேட்டி வச்சு கொடுக்கணும். அதில் கொண்டு ஒரு வெஜிடேரியனை கொண்டு போட்டா அதில் 4-5 உருளைக்கிழங்கு புளிங்கி அதில் போட்டா அது வந்து எப்படி வரும்? அதாவது சிம்பிளா சொல்ல போனா நம்ம ஊர்ல இட்லி தோசையை வச்சுக்கிட்டு அதுக்கு டொமேட்டோ கச்சா பச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி தான். அதான் அதான் எப்படி அண்ணாச்சி பாயிண்ட் பிடிச்சேன். அண்ணாச்சி வந்து அண்ணாச்சியா கொக்கா அப்படி பண்ண எப்படி அதே போல தான். நானே வந்தப்போ ரொம்ப யோசிச்சேன், ஐயோ இது பீஃப், நான் பீஃப் எல்லாம் பெருசா சாப்பிடாத இங்க இருக்க. ஆனா இப்ப வந்து பீஃப் பர்கர் தான் நமக்கு சரியா படுது. அந்த பர்கர்ல அது அந்த மாதிரிப்பட்ட பேட்டி வச்சாதான் அது நல்லா இருக்குது. ஓகே, சிக்கனும் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு அத்தன்டிக்கா இருக்கிறது. இங்க பாருங்க பூவெல்லாம் வந்துருச்சு, சூப்பர் அடிப்பொலி. ஏன் மக்களே, இனி வந்து இங்கிலாந்து கையில பிடிக்க முடியாது. கேட்டீங்களா? bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ bestmarriagematch.comங்கிற அந்த மேட்ரிமோனியல் வெப்சைட் மூலமாக நிறைய மனங்கள் இணைந்துட்டு வராங்க, நிறைய குடும்பங்கள் இணைகிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சர்வீஸ் எத்தனையோ பேரை வாழ வச்சு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நல்ல செய்தியோட இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்க்கலாமா? இவங்க ஒரு ஆண், இவங்களுக்கு வயது 26. இவங்க வந்து எம்எஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ஜினியராக யூகேல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM202603 16094 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல அடிப்பொலியா இருக்குது. அதாவது காலம் வந்து நிக்கவே மாட்டேங்குது. நீ வந்து
நீ சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டா என்ன, உனக்கு போர் முடிஞ்சா என்ன முடியாட்டா என்ன, நீ என்ன பண்ணாலும் பண்ணாலும் இயற்கை வந்து அதனுடைய வேலையை அது தன்னே செஞ்சுக்கிட்டே இருக்குது. மக்களே மெக்டொனால்ட்ல அக்கா சூப்பரான ஐட்டம் வாங்கிட்டேன் பாருங்க. இந்த ஆண்டன் பாயில வச்சு நானும் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் பாய் பயங்கர டேஸ்டா இருக்கும் கேட்டீங்களா. இப்ப நான் சொல்றது எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க எனக்கு. டேட்டு என்னைக்கு டேட்டு மேட், என்னைக்கு ரெடி எப்போ ஆச்சுது. 10:50 வந்து மேட் பண்ணிருக்காங்க. ரெடி ஆனது 11 o'clock, டிஸ்கார்ட் பண்ணது 12:20. டேட்டு டைமோட வருது. இதுதான் வந்து இப்படிலாம் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம்ல. நல்லா இருக்கா, அடிப்பொலி டேஸ்டா இருக்கும். இது சூப்பரா இருக்குது, அடிப்பொலியா இருக்கு. இனி வீட்டுல போய் அவ்வளோ சாப்பாடையும் பண்ணி மக்களே சாப்பிடணும். அதிசயம் அற்புதம் மாதிரி இருக்கு பாருங்க. 2 வாரத்துக்கு முன்னே வர எந்த இதுவும் இல்லாம இருந்தது, எந்த இலை ஒண்ணுமே இல்லாம இருந்தது. இப்ப திடீர்னு எல்லாம் இலையெல்லாம் பூத்து சூப்பரா இருக்குல்ல. பூஞ்சோலைக்குள்ள ஆமா ஆமா, பூஞ்சோலை காட்டுக்குள்ள நடந்தாப்புல இருக்குது. மக்களே இன்னைக்கு வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அண்டாச்சி இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒண்ணுல தப்பு விட்டுட்டாரு கேட்டிங்களா. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வாங்கிட்டு வந்து அவியல் மரக்கறி வாங்கிட்டு வச்சோன்னே, இது வந்து வேற ஒரு கம்பெனியை வாங்கிட்டாரு. இந்த கம்பெனியில் அவியல் வந்து மரக்கறி வந்து ஒரு கொஞ்சம் லெஸ் தான். நம்ம ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன் அவியல் மரக்கறி. அவங்கள விட இவங்க கொஞ்சம் இதுதான். அது வந்து பாக்ஸில் வரும், இது இப்படி வந்துச்சு. இது பட் ஓகே, ஒன்றும் இல்லாததுக்கு நமக்கெல்லாம் அது ஓகே தான். அங்கே பாருங்க அவியல் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லணும் கடைசியா. காய் பார்க்க இருந்தாலும் அந்த ஒரு பச்சை கலர் கொஞ்சம் ஒரு கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஒரு இது. அவியல் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டேன். இவருக்கு இனி வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அடுத்த வாங்கிட்டு வந்த ஐட்டங்களை பாருங்க மக்களே. இங்க பாருங்க, இன்னைக்கு வாழைக்காய், கல்யாணம் வீட்டு வாழைக்காய் பொரியல் கேட்டிங்களா. எங்கள் வீட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க தமிழ் நியூ இயர்க்கான இதாகும். தமிழ் நியூ இயர் அன்னைக்கு எல்லாருக்கும் வேலை, அதனால அதுக்கு முன்னே சேர்த்து சாப்பிடுவோன்னு இங்க பாருங்க 3 வாழைக்காய். வாழைக்காய் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருக்கு. மாங்காய் இங்க இருங்க, மாங்காய் கிளிமுக்கு மாங்காய் நல்லா இருக்கும். இது இங்க பாருங்க மக்களே, இது என்னது லூபிக்கா. நம்ம எங்க ஊர்ல இருந்து புளிச்சங்காய் மாதிரி இருக்கும் இது. இதுல வந்து அத வைக்கல, இப்போ மீன் போடணும்ல, அதுக்குதான் எடுத்தேன். ஓ மை குட்னஸ் மக்களே, இது பாருங்க பழம் எப்படி இருக்கு. இது ஒரு மாதிரி கொல்லாம்பழம் மாதிரி இருக்கும் கேட்டிங்களா. கொல்லாம்பழம்னு என்ன பழம்னு தெரியுமா? முந்திரி பழம். முந்திரி பழம். இது நல்லா இனிப்பா இருக்கு. இது லூபிக்கா வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும். தண்ணிக்காய். தண்ணிக்காய் வெறும் தண்ணியா தான் இருக்குது, லைட் இனிப்புல. நல்லா தாகத்தை தீர்க்கக்கூடிய காய். இங்க பாருங்க நம்ம சக்கை வந்து சக்கை பழம் கிடையாது கேட்டீங்களா, சக்கை காய். இதை வச்சுதான் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு தோரம். எங்க ஊர்ல தோரம்னு சொல்லுவோம், இங்க எல்லாம் நீங்க எல்லாம் பொரியல் அப்படின்னு சொல்வீங்கல்ல. சோ அது சூப்பரா இருக்கும் கேட்டீங்களா. இது ரொம்ப நல்லது. என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. ஒரு போட்டோ எடுங்க முதல்ல. இதுல வச்சு மடியில போட்டு கொஞ்சம் போல இருக்குல்ல. சும்மா தனியா வச்சு எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இங்க பாருங்க, தமிழ் நியூ இயருக்கு நீங்க எல்லாம் என்ன சமையல் பண்றீங்களா இல்லையா? நான் மா பலா வாழை 3 முக்கணிகளும் வச்சு எங்க வீட்டுல சமையல் கேட்டீங்களா. அண்ணாச்சி பத்தி ஏகப்பட்ட குறை சொல்றீங்க. தேங்காய் போல வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன வெங்காயம் இன்னைக்கு சூப்பர் அண்ணாச்சி வாங்கிட்டு வந்தது. எங்க பாருங்க மக்களே, அடுத்தது பாருங்க. தமிழ் நியூ இயர்னா மீன் இல்லாம எப்படி மக்களே நம்ம இது பண்ணவே முடியாது, நியூ இயர் கொண்டாடவே முடியாது அந்த அளவுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுவா மீன் கேட்டீங்களா. பெர்ஃபெக்ட்டா வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கு. பெர்ஃபெக்ட் அன்னைக்கு வெட்டி. இனி நீ வெட்டி நடக்காத போட்டு வெட்டி தட்டிக்கிட்டு பாருங்க கொடுவா மீன். எனக்கு தெரியும்ண்ணே, எனக்கு இது வெட்டினதா நான் இது ஒரே பெரிய குறை சொல்றதுக்கு. இது தலைய காணும் இருக்கு, எல்லாம் தலையில வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். தலை அந்த மெயின் தலைய எடுத்துட்டாரோ? இல்ல எல்லாம் வெட்டி வாங்கியாச்சு. வெட்டி தான், பட் அது மெயின் தலைய கண்ணுள்ளதாங்க, கண்ணுள்ள பாகத்தாங்க. ஐயோ என்னன்னே இது, கண்ணுள்ள பாகத்தை அவரு அங்க போட்டாரு. ஆமா, அவர் எடுத்துட்டாரு. கண்ணுள்ள பாகம் தானே தலை. முனைய தூக்கி போட்டாரு. ஐயோ வாட் இஸ் திஸ் அண்ணாச்சி. ஓகே, எனிவே இதுவும் கொஞ்சம் ஓகே. நல்ல மீன் அண்ணா, சூப்பர் மீன், அடிபொலி மீன். இது எவ்வளவு, எத்தனை கிலோ? ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும். என்ன சூப்பர் அடிபொலி. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் போட்டு இன்னைக்கு
கறி வைக்கணும் கேட்டிங்களா? எப்படின்னா இன்னைக்கு உள்ள மீன் கறி வந்து இதை மாதிரி லைஃப்பில் வந்து இவ்வளவு ஈஸியாக ஒரு மீன் கறி வைக்க முடியவே முடியாது கேட்டிங்களா லைஃப்பில். அதுதான் இன்னைக்கு வைக்க போகிறேன். டேஸ்ட் இல்லாமல் இன்னைக்கு மக்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மீன் வெட்டு இல்லை, இன்னைக்கு வந்து சக்கை வெட்டு கேட்டிங்களா? சக்கைன்னா உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க? பழம். இது பழம் இல்லை, சக்கை காய். ஓகே, காய் வெட்டுறேன். இதை காய வெட்டி இதில் தான் நம்ம வந்து இன்னைக்கு கறி வைக்க போகிறோம் கேட்டிங்களா? இதுதான் வந்து நியூ இயர் ஸ்பெஷல். பெரிய கவலை. என்ன கவலை? பலாப்பழத்தை வெட்டும்போது சுளைகள் எடுத்து வாயில போடுவோம். இப்ப எதை எடுத்து வாயில இந்த பாலத்தை தடவணும்னு நினைக்கிற வாயில. அது அந்த கவர் கையில வச்சுக்காங்க. இது பலா இல்லைண்ணே, இது பிரெட் ஃப்ரூட் மாதிரி இருக்கு. ரொம்ப சின்ன காய் இது. ஓகே, இதை போட்டு நம்ம பண்ணலாம். கொடுங்க, அது கொடுங்க. இதோட கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு வந்திருக்கலாம். அங்க உள்ளதுல பிக்கெஸ்ட் தானே. இதுக்கு மேல என்ன பழுத்தணும்? இது பலா இல்லைன்னா அப்புறம் என்னது? இது பலான்னு தான் கொடுத்தாங்க. அப்படியா? பலால ஒரு சைஸ். அதையும் தொடச்சிடு அந்த இது. பார்த்தீங்களா, பால் வடியுது. கொஞ்சம் கூட பெருசா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஐயோ, பால் எப்படி வடிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. இது பலாவோட ஒரு வகை. என்ன இது விலை அதிகம். அது 11 பவுண்டு. இது முதல்ல தோல் எடுக்கணும் கேட்டிங்களா? ஓகே, இப்போ வெட்டி இருக்குது பாருங்க. இந்த பால் வரக்கூடிய ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் வெட்டி எடுத்துடணும். இது கொஞ்சம் பெருசாகி அதுக்கப்புறம் இதில் இருந்தால் சொலைகள்லாம் வந்து அது வேற. இதுதான் சொலைகள் நடுவில் இருக்கு பாரு. ஒன்றை காணிக்க மறந்துட்டேன். இதில் உள்ள தோல் எப்படி நீக்கிறதுனா உங்களுக்கு பாருங்கள். அதுக்கு நமக்கு ஏற்கனவே அது பார்டர் போட்டு கொடுத்துருக்கோம். என்ன பார்த்தீங்களா, அந்த பார்டராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இருக்கு பாருங்க, அந்த பார்டர். இதுதான் உங்களுக்கு கணக்கு. இது வரை நீங்கள் வெட்டணும் கேட்டிங்களா? இதுக்கு தான் நான் சொல்கிறது. அது மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எல்லாம் ஆனால் ஷார்ப்பாக இருக்கணும் கத்தி. பார்க்க சின்ன காய் தான் நிறைய வந்துருச்சு பாருங்க. அதான் சூப்பர் காய். எப்படின்னா என்னன்னா இன்னைக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டியே இப்போ எல்லாருமே பொதுவாக இப்போ இந்த சோஷியல் மீடியா இப்போ இதில் வந்து வளர்ந்து போச்சு. வீட்டுக்கு 4 சேனல் இப்போ கேட்டிங்களா? இப்போ எங்கள் வீட்டில் எத்தனை சேனல்னு எனக்கு எண்ணி பார்த்தா தெரிய மாட்டேங்க. அந்த அளவுக்கு தான் எங்கே ஓடுது, என்னென்ன வீடியோ போடுவோம், என்னைக்கு எதை ஷெட்யூல் பண்ணியிருக்கோன்னு மறந்து போகும். அந்த அளவுக்கு வந்து சேனல்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு. எதுல எந்த வீடியோ வருங்கிற மாதிரி இப்படி ஒரு வீடியோ போகுதா? உங்க வீட்டுக்காரர் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்கிட்ட சில ஆட்கள் சொல்லுவோம், உங்க வீட்டுக்காரர் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அப்படி நல்லா இருந்துச்சு பார்த்து எப்ப எடுத்தாரு எங்க போட்டா. அது சில பேர் என்ன ஆகி போச்சு, நம்ம என்னோட சேனல்ல வந்துட்டு இவரை எங்கேயோ பார்த்தா இல்ல இந்த பொம்பளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவன் அப்படின்னு ஓடிட்டு இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, சோஷியல் மீடியா, இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இதை பார்த்து ஆளுங்க என்னடான்னா, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நான் வரணும், இவங்கள மாதிரி நான் வரணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள பார்த்து அவங்களுடைய ஒரு பொட்டன்ஷியலே தன்னுடைய பொட்டன்ஷியலாக நினச்சிக்கிட்டு அவங்கள நான் பீட் பண்ணிடணும், அவங்க பிஸ்னஸோட பெரிய பிஸ்னஸாக நான் கொண்டு வந்துடணும் நினைக்கிறது தப்பு இல்லை, நம்ம பெருசாக வரணும்னு. ஆனால் நம்மளும் ஒரு ஆள் கூட கம்பேர் எப்பவும் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அப்படி தான் நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வந்து நம்ம தான் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்போம், அடுத்தவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்கள நான் பீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பீட்டிங்கில் வந்து நம்மளே நம்ம இழந்துக்கிட்டு நிற்கக்கூடாது. நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி வெளிப்பட, ஒரிஜினாலிட்டி மட்டும் இல்லை, நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வெளியில் வராது. நம்ம வந்து அடுத்தவங்களோட அவங்க முன்னால் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கும் போது நான் பாதி தான், என்ன கேட்டால் ஒரு கால்வாஸ் தான் நம்ம வந்து வெளியே வரும், மற்றது ஒன்றும் வெளியே வராது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் நான் அப்படி அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அதனால நான் இப்படி பண்ணணும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்கனால இப்படி பண்ணணும்னா அவங்களையும் இவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாரு, நமக்காக நம்ம என்னைக்கு பண்ண போகிறோம்னு நமக்கு தெரியாது. ஓ மை குட்னஸ், இது யாவதுக்கு நாளைக்கு ஆகுன்னா இவர் வாங்கி கொண்டு போட்டார். நான் சொன்னேன்னு கேட்டிங்களா? எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு நல்லா மணக்கு மணக்க தான் செய்யுது. கொஞ்சம் உப்பு போட்டு 10 ஆள் சாப்பிடலாம் போல இருக்கு, அவ்வளோ இருக்கு. ஓகே,
இதை எடுத்து ஓ நம்மளுடைய சக்கக்காய் வெந்துருச்சுது பாருங்க, சூப்பராக வந்துருச்சுது. பால் கீழே நீங்கள் இது வேக வச்சுருத்தா இது எது வேணாலும் பண்ணணும். அதுக்கப்புறம் கறி என்ன வேணாலும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு இந்த கையை வச்சே இப்படி பிச்சு பிச்சு போடணும். ஓகே, கடுகு வெந்தயம் வந்து ரெண்டும் இல்லாமல் நீங்கள் மீன் கறி நம்ம பண்ணவே முடியாது லைஃப்பில். அங்கே குருவிகள்லாம் வந்துருச்சு. எங்கள் தோட்டத்தில் ஒரே குருவிகளும் இதுதான் இருக்குது. இது வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்த கலவை, பிறகு பூண்டு பிடிச்சி பிடிச்சா வெட்டினது, அதையும் போட்டு விட்டுறேன். இது என்ன ஆயிடுச்சா என்ன? அடி போலி மக்களே, சூப்பராக இருக்குது பாருங்க. இது அப்படி கை வச்சே இப்படி பிச்சு பிச்சு போட்டுறணும். இதில் பொன்னிறமெல்லாம் வதக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா ட்ரான்ஸ்லூசண்டாக வந்தோடனே அதுக்கு ரொம்பவும் வதக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் ஒரு மீடியமாக தான் வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலையும் இந்த 2-3 பச்சை மிளகாயும் போட்டு அதை லேசாக ஒரு மயக்கணும். கேட்டிங்களா? மீன் குழம்பு இனி வந்து தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கணும். கேட்டிங்களா? கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு 1/4 ஸ்பூன் கூட இல்லை, 1/4 ஸ்பூனோட ரொம்ப கம்மியான மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் போடலாம் வத்தல் பொடி. அதே மாதிரி மல்லிப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3/4 ஸ்பூன் போடலாம். மல்லிப்பொடியும் போடலாம் நல்லா. இதுக்கு மெயின் இதே வந்து ஜீரகப்பொடி. ஜீரகம் இருக்குல்ல, சின்ன ஜீரகம், அதை வந்து அது ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா போடணும். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பொடி, நல்ல மிளகு பொடி, அதுவும் ஒரு 1/4 இல்லைன்னா 1/2 ஸ்பூன் போடலாம். பாருங்க எவ்வளோ போடுறேன்னு பாருங்கள். இது வந்து போட்டுக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப நேரம் வதக்கலாம் கூடாது. போட்டு அவ்வளோதான் போட்டு ஒரு சுற்றுவீங்களா. இது வந்து ஒரு நல்ல 2 தக்காளி, இதையும் போட்டு இவ்வளோதான் கலக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் கலக்கவே கூடாது, இதெல்லாம் வேகவே கூடாது. இனி புளித்தண்ணி கொஞ்சமாக. ஓகே, இவ்வளோ சிம்பிளாக வந்து மீன் குழம்பு சொல்லித்தனது உலகத்தில் நீ ஒரு ஆள். உலகத்து தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இருக்கு. இனி இதில் தண்ணி சூப்பராக இருக்கும். இது வேகிறதுல தான் இருக்குது. கேட்டிங்களா? இது அப்படி நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது, அங்கே இங்கே ஒன்றுமே செய்யாமல் அதை வேக விட்றேன். 2 கப்பு தண்ணி விட்டு அது வேகணும். இருந்து துவைச்சது மீனை தூக்கி போட்டு அவ்வளோ. நான் மறந்தாலும் நீங்கள் மறந்துடாதீங்க, கருவேப்பிலை அதை அப்படியே நல்லா தூவி விட்டுட்டு அது இனி கொதிக்கட்டு. இது ஒரு பார்த்தீங்களா எப்படி வச்சு போட்டோம். இது கை வச்சு தான் இருக்கணும், இந்த மிக்சியில் போட்டு அடிக்கிறது. அதுக்கப்புறம் அப்படிலாம் ஐயோ மழை வெள்ளை துணி தான் அடக்கா. இல்லை இதில் வடை கூட போடலாம். உங்களுக்கு வாழைப்பூ வடை போடுற மாதிரி இதில் வடை போடலாம். நான் கொஞ்சத்தை இப்போ எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து வடை போட்டு காணிக்கிறேன் இன்னொரு நாள். நல்ல டேஸ்ட், நல்லா இருக்கு. இல்லை வாழைப்பழம் நான் இது இல்லை, பலாப்பழம் வாங்கினா நான் சொலையாக சாப்பிட முடியல அப்படின்னு வச்சுக்க பாருங்க, வாயில் வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. நல்ல டேஸ்டா இருக்கு, நினைச்சே பார்க்கல டேஸ்டா இருக்கும். ஆமாவா? போயிட்டே இருக்கு வாயில். தேங்காய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஜீரகம், இது வந்து நம்ம சக்கை தோரனுக்குள்ள மசாலா. கேட்டிங்களா? அவ்வளோதான். மேலே எவ்வளோ கடுத்துட்டு வருது. அப்பா எப்படி வருதுன்னு பாருங்க, முத்திக்கிட்டு அழகா இருக்குது அது பார்க்கறதுக்கு. எண்ணெயா? ஆமாம், லைட்டாக எண்ணெய். இதுக்கெல்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. இது தோரம். இது குருவி ஜம்முன்னு இருக்குது, காத்தாடிக்கிட்டு. கடுகா இப்போ 3 காயில் 1 காய் தான் வச்சிருக்கு. இவருக்கு இப்பவுமே எங்க பசி வருது. எந்த காய்? சக்கை தான் வச்சிருக்குது. மா வைக்கணும், பலா வைக்கணும், சாரி வாழை வைக்கணும். வாழைக்கு தான் இப்போ இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. கல்யாண வீட்டு வாழை பொரியல், வாழைக்காய் பொரியல் எங்கள் ஊரில் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்துட்டே நம்ம வந்து குக் பண்ணால் காற்று, மழை காற்று. கருவேப்பிலை 2 வத்தல். ஓகே, வெங்காயம், வெள்ளைப்பூடு. இது வாழைக்காய். இந்த வாழைக்காய்க்கு விலை அதிகம், இதே இது பழுத்ததுக்கு விலை கம்மி. ஆமாம். இன்னைக்கு வந்து டெசர்ட் கண்ண தெரியுமா? இலக்கொழுக்கட்டை வாங்கி. ரியலி? ஓ மை குட்னஸ்.
கொஞ்சம் பாருங்கள், ஒரு இதில் ஒரு சக்கை ஃபுல்லாக எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன் மக்களே, நானும் கொஞ்சோண்டு நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ஓகே, இவ்வளோ போதும். ஓகே, பாதி தானே போட்டிருக்கேன். பாதி போட்டால் போதும், நீ அப்புறம் வச்சுக்கலாம். நல்லா வாழைப்பூ போலவே இருக்குண்ணா. அடிப்பொலி. உப்பு போட்டியா? இந்த வாரேன் நான். இப்போ லேசாக போட்டு வேக வச்சுருக்குது. இனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி உப்பு கொடுங்க. லைட்டாக போடுறேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம இதில் போட்டுதான். லைட்டாக வத்தல் பொடி, ரொம்ப போடக்கூடாது வத்தல் பொடி, லைட்டாக. இதை இப்போ கம்மி பண்ணி வச்சுட்டு மீனை பாருங்க. மீன் குழம்பு இது நல்லா தண்ணி போல் இருக்கும். இந்த மீன் குழம்பு அதை ஊற்றி இந்த ரசம் மாதிரி, மீன் ரசம் மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் கண்ணுள்ள இப்போ தலையை தான் போட்டுட்டு வந்துட்டாருங்க. இந்த கடைக்கார எண்ணாச்சி எல்லாம் கொஞ்சம் தலை மீன் வெட்டும் போதெல்லாம் நல்லா வெட்டுங்க, என்ன அக்களை மாதிரி, இல்லைன்னா நான் வந்து படித்து தரேன். இதுக்கு தான் நான் வெட்டுங்கன்னு சொல்லுது, கேட்டிங்களா? ஓகே ஓகே. ஸோ இதான் இனி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா. ஓகே, சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கு, பயங்கர டேஸ்ட்டு, கேட்டிங்களா? நான் அல்லாதி டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது பாருங்க. அப்பளம் சித்திரை ஒன்றுக்கு அப்பளம் இல்லாமல் நம்ம பப்படம் சாப்பிடாம எப்படி? அப்பளம் இருந்தால் தான் அந்த நாள் முழுமையாக முடியும் அந்த ஃபங்க்ஷன். மாங்காய் பயங்கர டேஸ்ட்டு. வெறும் தாளித்து தான் ஊற்ற போகிறேன் மாங்காவை. வத்தப்படி கடுகு மேலே ஊற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அமோகமாக சித்திரவண்டுக்கு சூப்பராக எங்கள் வீட்டில் வந்து சமையல் ரெடி ஆகிடுச்சு. இது என்னக்கா சித்திரவண்டுக்கு முன்னாலே வரைக்கும் எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் தான் செய்ய முடியும். கேட்டிங்களா? என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். ஏன் மக்களே, இங்கே பாருங்கள் அவியல் ஒரு பழத்துக்கு கொண்டதுட்டேன், கேட்டிங்களா? அவியலை நான் டேஸ்ட்டாக தான் இருக்குது, குறை சொல்ல முடியாது. சூப்பர் டேஸ்ட்டு, கேட்டிங்களா? அவியல். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள் நம்ம சென்னை மீன் குழம்பு. இது நாகர்கோயில் மீன் குழம்பு இல்லை, சென்னை மீன் குழம்பு. சிம்பிள் மீன் குழம்பு, நல்ல தண்ணியாக அப்படி உங்களுக்கு முட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு பாருங்கள் வாழைக்காய் பொரியல், பயங்கர டேஸ்ட்டு, கேட்டிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மக்களே, நம்ம வச்ச அந்த சக்கை ஸ்பூன் எங்க சக்கை தோரன். ஓகே, சக்கை தோரம் சூப்பராக இருக்கும். அப்பளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி இல்லை, மாங்காய் ஊறுகாய். அப்புறம் ரசம், சாம்பார். அதுக்கு இங்கே பாருங்க, இங்கே வந்து ரசம், சாம்பார். சாம்பார், இது வந்து ரசம். ஓகே, இதில் இனி வைக்கலன்னு ஒரு குறைவு இருக்கு இருந்துடக்கூடாது, இல்லை வெஜிடேரியனுக்கு. இவர் இல்லைன்னா முக்கால அழுதுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பாருங்க மக்களே, நம்ம வாழை எல்லாம் அடை. ஓகே, தமிழ் நியூ இயர் வந்து எல்லோருக்கும் சிறப்பான இந்த சிறப்பான நியூ இயராக அமையட்டும். அடுத்தவங்க செஞ்சாங்க, அதனால நான் செய்ய போகிறேன், நான் எடுத்துருக்கிறது இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்ட்டுலாம் இல்லாமல், எனக்கு என்ன இருக்குதோ, எனக்கு என்ன டேலண்ட் இருக்குதோ அதை நான் கண்டுபிடிச்சி அதை நான் வளர்த்து விட்டு அதிலிருந்து நான் முன்னேற பார்க்கணும். கேட்டிங்களா? எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு அக்காளுக்கு இந்த இது வந்திருக்குன்னு பாருங்க. சுட 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 சோறு எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. அவியல் இதெல்லாம் அப்படி நிறைய எடுத்து வச்சுக்கணும், கேட்டிங்களா? அப்போ உங்களுக்கு சோறு சாப்பிட்றது கம்மியாகும். பலாக்காய் பொரியல், அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் வறுவல், நல்ல தேங்காய் போட்டு ஊறுது. பயங்கர டேஸ்ட், கேட்டிங்களாம்மா? இதுல சாம்பார் ரசம் அப்படின்னு ஊத்துவாரு. இங்க பாருங்க அக்கால பாருங்க மக்களே, பாருங்க. எனக்கு உள்ள தலையை போடுறேன். மீன், ஆஹாஹாஹா, சென்னை மீன் குழம்பு சூப்பராக இருக்கும், கேட்டிங்களா? இலை அடை. ஐயோ, இதை எங்கே வைக்கிறது? இன்னைக்கு எந்த ஹோட்டலில் போட்டாலும் இப்படி உங்களுக்கு கிடைக்காது, கேட்டிங்களா? என் மக்களே, இந்த மீன் குழம்பு தான் அட்டிப்பொலியாக இருக்க போகுது, கேட்டிங்களா? இப்படி வெந்திருக்குன்னு பாருங்க மீன் குழம்பு. கொடுவா மீன் அடிப்பொலி. அது கூட அந்த நம்ம அவியல் எல்லாம் சூப்பராக இருக்கு. சக்கை பொரியல் வெறும் சோத்து கூட போட்டு நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்டாலே அந்த மாதிரி இருக்கும், கேட்டிங்களா? ஓகே, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா சாப்பிட்டு, நல்லா சூப்பராக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நான் நினச்சது எனக்கு நான் முடிச்சிட்டேன்.
என்னாச்சு சொல்லுங்க, நான் எத்தனை நினச்சேன்னா இருக்கு வாயிலாக ரொம்ப நாக்குள்ள ஊரு. மீன் குழம்பு இல்லை மீன் குழம்புல நினச்சது 3 காய் வச்சு நான் நினச்சேன். அதாவது நம்மளுடைய தமிழ் முக்கணிகள் இருக்குல்ல, இல்லை 3 பலா வாழை மாங்காய். ஹா, தமிழ் சமையல் சூப்பராகிடுச்சு. அதுக்கு கூட நம்ம மீன் குழம்பு அட்டிப்பொழி சூப்பர். ஓகே, இந்த வீடியோ நான் அங்கேயே முடிச்சுக்கிறேன். இப்போ போய் உட்காந்து நல்லா அக்கா வெட்டுன்னு வெட்ட போகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.